வாவ்! அருமையான ஒரு என்ன சொல்கிறது, ஆப்பமா தோசையா தெரியல, ஆனால் அழகாக வருது. சூப்பர்மா சூப்பர்மா. சே, தோசைகளே இல்லாமல் ஆப்ப சட்டியும் இல்லாமல் அக்கா வந்து எவ்வளோ அழகாக 2 தோசை மாதிரியான ஆப்பம் சுட்டிருக்கேன் பார்த்தீங்க. இது வந்து சும்மா ஒரு ஃப்ரை பேன், அதில் அக்கா வந்து அழகாக ஒரு தோசையில் ஊத்தாப்பம் ஆப்பம் ஊற்றிருக்கேன். வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம். இதுக்கு என்ன சைடிஷ்னு இப்போ பார்க்க போகிறோம். பக்கத்தில் கொண்டு போயிடுவோம். டடன் டடன் டடன், எக்கு கிரேவி. இதில் வந்து இங்கே நடுவில் வைக்கிறேன். என்ன ஒரு அருமையான ஒரு கிரேவி. வாங்க, சூடாக இருக்குது, ஆப்பம் சூடாக இருக்குது, சாப்பிடுவோம் எல்லோரும். நல்லா இருக்கே. இப்போ இந்த பக்கம் என்னமோ செஞ்சு வச்சுருக்குது. இது வந்து முட்டை கிரேவி பண்ணது வந்து பாப்பா, என்னோடய பொண்ணு. இதில் தான் மாவு நான் ஊற்றி காலி பண்ணிட்டேன். எத்தனோண்டு குண்டா பாருங்கள். இதில் என்னமோ இருக்கே, வாங்க பார்க்கலாம். இது என்னது? இது ஏதோ சாதம், தக்காளி சாதம் மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். தக்காளி சாதம் எக்கு கிரேவி பண்ணியிருக்காங்க போல். அதனால் நம்ம அதெல்லாம் மதியம் சாப்பிட்டுக்கலாம். இப்போதைக்கு நம்ம ஆப்பம் வித் எக்கு கிரேவி சாப்பிட போகிறோம். எல்லோரும் வாங்க சாப்பிட்லாம். தேங்க்யூ. அப்போ வரதா? என்னது ஃபோட்டோவே வர மாட்டேங்குது. நல்லா அழகாக இருக்கு. பசுமையாச்சு. பபிள்ஸ்லாம் வந்து அப்படியே கடற்கலன்னு அப்படியே பளப்பளப்பளன்னு ஒரு ஆப்பம். சாப்பிடலாம். கொஞ்சமாக வச்சு வச்சுட்டு போட முடியல, என்ன வச்சு வச்சு சாப்பிட்ணும். நாங்கள் சாப்பிடுங்க. சூப்பர் சூப்பர். பரவாயில்ல, ரொம்ப டேஸ்டாக இருக்குங்க. கொஞ்சமாக இருக்குங்க கிரேவி. செம. அதான் சாப்பிடலாம். நல்லா இருக்கே.